காய்ஸ், நம்ம போன வாரம் தான் வந்து திருவண்ணாமலை போனோம். இன்னைக்கு நம்ம வந்து திருநள்ளாறு போகிறோமா பார்த்துங்க. எனக்கு வந்து 16 வயசு தான் ஆகுது. என்னை எங்கெங்கே கூப்பிட்டு போய் என்ன இப்படிலாம் கெடுக்குறாங்கன்னு பாருங்க. என்ன பண்ணுறது, ஆல் ஃபேட் காய்ஸ். இது ஏன் விதி. ஆமாம், அண்ணனுக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை. ஸோ அதனால வந்து திருநள்ளாறு, திருமணஞ்சேரி எல்லாம் போயிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கோம் காய்ஸ். வாங்க போகலாம், வேறு வழி இல்லை. இதை தான் நீங்களும் பார்த்தாங்கணும். அவங்க கஷ்டம் புரியுது. நம்ம கோவா போகலாம், இப்படி சீக்கிரத்தான் போவோம். நம்ம போகிறோம்ல, கண்டிப்பாக போகிறோம். ஏன்னா வேறு வழி இல்லை. 90s கிட்ஸோட வேதனை இதானே. கோயில் குளமாக போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு ட்ரை பண்ணுவோம். ஒன்றும் கொடுக்க மாட்டேறாங்க. லவ் பண்ண சொன்னால் லவ் எப்படி சொல்கிறது, லவ் பண்ணவே மாட்டேறாப்புல. எந்த பொண்ணையும் பிடிக்கலன்றாங்க. காய்ஸ் போய் சொல்கிறான். எனக்கு பொண்ணுங்களை பிடிக்கல இல்லை, அந்த பொண்ணுங்களுக்கு தான் என்ன பிடிக்கல. கேட்டால் 90s கிட்ஸ் வந்து குழந்த மாதிரி தான் என்ன விளாட்றானுங்கன்றானுங்க. என்ன பண்ணுறது, யதார்த்தமாக இருந்தாலே இது தானே பிரச்சனை. ஆனால் எங்கள் யாருன்னு பின்னாடி ஏதோ பிளாக்ல டிஷர்ட் போட்டு யாரோ இருக்காங்களே, யார் அது? நண்பர் தான். அவர் வந்து வெட்கப்பட்டு பேச காமிக்க மாட்டாப்புல. அவனை ஏன் தப்பு எடுத்துங்கன்னா காய்ஸ், எங்கள் கேங்கோட ஒரு டானை காமிக்க முடியாது. இப்போ நான் நீங்கள் பார்க்க போறீங்க. அண்ணன் கொஞ்சம் வெளியே வாங்க. இவர் தான் அண்ணன் பேர் வந்துருச்சு. நீங்கள் இவர் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம குக்கிங் சேனலில் வந்து முன்னாடி அண்ணன் தான் வந்து. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்? இப்போ நம்ம பாண்டிச்சேரி போயிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரியா காரைக்கால்? கரெக்டாக சொன்னா காரைக்கால் தான். காரைக்கால். ஆமாம். எதுக்காக போகிறோம்? நம்ம வந்து அண்ணனுக்கு வந்து மேரேஜ் ஆகணும், அதுக்காக. அதுக்கு எதுக்கு காரைக்கால் போகணும்? தம்பி இருங்க, உனக்கு இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம் தானே. அப்போ உனக்கு அதை பற்றின விஷயங்கள்லாம் புரியாது. ஓகே, எனக்கு பொண்ணு கிடைக்கிறதுக்காக காரைக்கால் பக்கத்தில் இருக்கிற ஒரு சில கோயில்களுக்கு போக போகிறோம். திடீர்னு புத்தி வந்துச்சு. எங்கள் அப்பா செருப்பால் அடிச்சாரா, பிறந்து வந்துச்சு புத்தி. முன்னாடியே பண்ணி தரசம் கல்யாணம் ஆகிருந்துருக்கும். அப்போ எங்கள் அப்பா அடிக்கலையே நீ? அவளை இப்போ அடிச்சாச்சு. சாமி கும்பிட்டுருக்கோம். என்ன பண்ணுறது காய்ஸ், 90s கிட்ஸோட சாபமே இதுதான். பெத்தவங்க செருப்பால் அடிச்சு அதை நம்ம வாங்கிட்டு போய் தான் பண்ணணும், வேற வழியில். இப்படியா புத்தி வந்துச்சு, நல்லபடியாக போய் கொண்டு வாங்கடா போகலாம். சரி, இவங்க எல்லாத்துக்குமே வந்து கல்யாணம் ஆகணும்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் நான் ஏன் போகிறேன்னு சொல்லி எனக்கே தெரியல. எலி காயுது, எலி முழுக்க. அதான் காய்ஸ், ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது நான் அடிக்கடி எனக்கு டீ சாப்பிடணும்னு தோணும். எனக்கும் இப்போ அப்படி தான் தோணிகிட்டு இருக்கு. ஏன்னா டீ சாப்பிட்டு போவோமானே. டீயா? ஆமாம். எங்கே போகிறோம்? நம்ம காரைக்கால் போகிறோம். ஆமாம், அங்கே போய் கூலிங்காக அவங்களுக்கு டீ வாங்கி தரேன். கூலிங்கா டீயா? பார்லி டீ. இல்ல காய்ஸ், இந்த சின்ன பையன் பாருங்க கிழக்க பாக்குறாங்க. 18+ கண்டென்ட் கொடுத்துருப்பா. உனக்கு டீ, எங்களுக்கு பார்லி டீ. ஓகே, மூடிட்டு வாடி. மலைக்கு ஒரு வரலாறு இருக்கு. என்ன வரலாறு தெரியுமா? என்ன வரலாறுண்ணே? என்னது? வரலாறு இல்லப்பா, வரலாறு. ஐயோ, அது வரமாட்டீங்க. சரி சொல்லுங்க, என்ன ஹிஸ்டரி? அது தாத்தாவோட மலை தான். அந்த மலை வந்து எது? எந்த மலையோட மலை? அந்த மலை ஆங்கிலேயர் காலத்துல வந்து இங்கதான் வந்து பதுங்கி இருந்து ஆங்கிலேயர்களை தாக்கணும். அங்க வரலாறுகள்லாம் இருக்கு. அங்க இருந்து காக்காவை கூட தாக்க முடியாது. நிறைய வரலாறு இருக்கு, நான் சொல்றேன் தம்பி. அது கிபி இந்த மலையில இருந்து இமயமலைக்கு பாதன வழியா வழி இருக்கு. அது எங்க தாத்தா தான் தோண்டி வச்சிருக்காரு. இப்படி போகும். இந்த சிவன் மட்டும் அதை கேட்டாருன்னு வச்சுக்கீங்கன்னே, அவ்வளோதான். அதான் பாண்டிச்சேரி போகிறோம். முன்னாடியே பிஓய் தான் போகுது. நல்லா இருக்குல்ல, சகனமே நல்லா இருக்கு. ஆமாம், ஆனால் பாண்டிச்சேரி நம்ம எதுக்கு போயிட்டு இருக்கோம்? கோவில் சாமி கும்பிடாது. ஐயோ, நாளை காலையில் சாமி கும்பிட்டு பக்தி பரவசமாக இருப்பேன் தம்பி. இன்னைக்கெல்லாம் குறையே சொல்லிடக்கூடாது. என்ன காய்ஸ், நமக்கு எடுக்க மாட்டாங்க. நம்ம யூடியூப் சேனல் தெரியாதுல்ல. அவங்க பாருங்க கைஸ், ஜஸ்ட் மிஸ். பாருங்க கைஸ், அவ்வளோ அவசரம் அவங்களுக்கு. அப்படி எங்கடா போறீங்க நீங்க? அது அரப்போத நாய். ஐயப்பனுக்கு மாலை போட்டு இருக்காப்லப்பா. சாமி சாப்பிடும். தப்பு தான் இல்ல, யாரு பண்ணாரு? சாமி அப்படி போயிரும் போ. காய்ஸ், அங்க பாத்தீங்களா, அங்க தூரமா வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆனா இந்த கேமரால ஒழுங்கா தெரியல. இப்போ நம்ம அந்த சைடு தானே போவோம். நம்ம அங்கிட்டு போக மாட்டோம். ஸோ சார், நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்கள் புண்ணியத்தில் வந்து ஒரு புது கேமரா வாங்கிக்கலாம். கொஞ்சம் பாருங்கள், பார்த்து பண்ணுங்கள். புது கேமரா வாங்கி நிலாவே எடுத்துருவோம். நிலா என்னண்ணே, நிலாக்கே போய் எடுப்போம்ண்ணே நம்ம. மழை அங்கே பெய்து பாரு, சூப்பராக தெரியுது பாரு. எங்கண்ணே? எங்கே பாரு?
காய்ஸ் தெரியுதா உங்களுக்கு? சைக்ளோன் மாதிரி போட்டு காமிச்சிரு. காய்ஸ் பார்த்தீங்களா என்னமா ஒரு வியூ இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களுமே ட்ராவல் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க லைஃப்பை. வீட்டுக்குள்ளே உட்காந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன் பாருங்க, பரவாயில்ல, நீங்க எல்லாம் நல்லா காய்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும் ஒரே ஒரு விஷயம் தான் ஆசைப்படுறேன். ஸோ இந்த மாதிரி எங்கே ட்ராவல் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்க்குறப்ப அப்படியே நம்ம மனசே ரொம்ப லேஸ் ஆகிடும். மனசில் எவ்வளோ வலிகள் பிரச்சனைகள் எவ்வளோ இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு வியூஸ் பார்க்குறப்ப எல்லாம் பறந்து போயிடும். ஸோ ட்ராவல் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, உங்கள் லைஃப்பை பார்த்துக்குங்க. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள் கைஸ். எங்கள் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், மறக்காமல். கைஸ் இந்த மார்வல் படத்துலலாம் வானத்துலேருந்து கீழே குதிப்பாங்க இல்லை, அப்போ வந்து அந்த கிராஃபிக்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது பார்க்கும்போது. பட் இது ஒரிஜினல். ஆமாம் காய்ஸ், கீழே மட்டும் கமெண்ட்டில் வந்து இது கிராஃபிக்ஸ் சொல்லி யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. அவ்வளோதான், நான் கோவம் ஆகிடுவேன். அந்த அளவுக்கு காசு இல்லைங்க. நான் வச்சிருக்கிறதே ஒரு சின்னூண்டு லேப்டாப்பு, அதில் அவ்வளோதான் பண்ண முடியாது காய்ஸ். சீனு சூப்பராக இருக்குது. மழை வருது, அப்படியே ஃபால்ஸ்லேருந்து மலையிலேருந்து ஃபால்ஸில் அப்படியே நீர் வர மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு. மலையிலேருந்து ஃபால்ஸ்லேருந்து நீர் வருது. ஆமாம், செம்ம காட்சி. இது நல்லா பார்க்க முடியாது. நீ சத்தமாக பேசலைன்னா நீ பேசுறது எங்களால கேட்கவே முடியாது. நீ அப்படியே நிப்பாட்டா ஓரமணிப்பா ஒன்று கிடைக்க போறியா? இல்லை, நின்று பார்த்துட்டு எடுத்துக்கோ. அந்த மலையில் அப்படியே உழுகுது தண்ணி வந்து. காய்ஸ் அங்கே மேலே பாருங்களேன், அது கருகும்முன்னு இருக்கு. சூப்பர் வியூ இல்லை? சரி ஓகே வாங்க. அப்படியே அப்படியே ஓடுறோம். அந்த மலை மேலே அப்படியே உழுகுது. அந்த மலை மேலே தண்ணி உழுகு, மழை பெஞ்சிட்டு சூப்பராக இருக்கு. எங்கே மலை மேலேயா? தண்ணி அது கண்டிப்பாக கேமராவில் தெரியாது. எங்கண்ணே? நல்லா சூப்பராக தெரியுது. அது ஒரு குட்டி மலைடா, ரோடு ஃபுல்லாக மறைச்சிருச்சு போனக்கு. நல்லா சூப்பராக தெரியுது. அப்படியே ஓரம் இப்படி பாட்டுறான். மலை தப்ப தெரியுதா? தெரியுது. இந்த மலை மேலே விழுது. அந்த மலை மேலே விழுது. தம்பி காரில் இங்கே விழுக ஆரம்பிச்சிச்சு பாரு தூரம். காய்ஸ் நம்ம பக்கத்தில் பண்ணிட்டுருச்சு காய்ஸ். அவ்வளோதான், அது போயிடுச்சு அந்த மலை. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நல்லா க்ளவுடிலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் நல்லா எல்லாமே தெளிவாக தெரியுது. ஸ்கூல் பஸ்லாம் இண்டிகேட்டர் போட்டு வளைக்கணும். யாராங்க ஏடா நிப்பாட்டாங்க காய்ஸ்? இந்த டிராஃபிக்கில் மட்டும் எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது நீங்கள் போக போக புரிஞ்சுப்பீங்க நீங்கள். ஆமாம் ஆமாம், இண்டிகேட்டரையும் போட மாட்டாங்க, ஒரு மயிரையும் போடாமல் இவங்க வளைவாங்க. இடிச்சாலும் நம்மளே தாண்ட கேட்பாங்க. நின்று வாடா. ஆடா ஆடுறதுக்கு பிறந்தவங்க. பார்த்தீங்களா? பீப் போட்டு விட்டுறேன் கண்டிப்பா. இனி பாட்டிலாமா? என்ன டே ரிச்சி? டீ கிடையாது, இல்லை பார்லி டீ கடை. காய்ஸ் நம்ம டீ சாப்பிட போகிறோம். அதையும் முன்னாடி பார்த்துங்க, பிவி தான், பாண்டிச்சேரி தான் நம்ம போகிறோம். காய்ஸ் இப்போ தான் நம்ம டீ சாப்பிட்டு கிளம்புனோம். வர வழியிலே ஒரு ஆக்சிடென்ட். காய்ஸ் ட்ராவல் பண்ணும்போது போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பழைய மெமரிஸ்லாம் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். கேட்டிருக்கோம், கண்டிப்பாக கேட்டிருக்கோம், கண்டிப்பாக கேட்டிருக்கோம். இது ஒன்றா இதுவும் கோயம்புத்தூர். இதுக்குமே நானும் ரிச்சியும் தான் போனோம். இங்கே மாப்பிள்ளை கடைசியாக தான் ஒரு காய்ஸ் நம்ம தஞ்சாவூர் வந்தாச்சு. இதுதான் தஞ்சாவூரோட கலெக்டர் ஆஃபீஸ்.
50 கிலோமீட்டரா? இன்னும் 2.5 மணி நேரம் தான் இருக்குது ட்ராவலு. காய்ஸ் நீங்களே பாருங்கள், 94 கிலோமீட்டர் தான். பட் டைமிங்கை பாருங்கள், 2.5 மணி நேரம். சிங்கிள் ரோடு, கஷ்டகாலம். காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காரை வந்து 40 to 60 தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ரோடும் அந்தளவு சின்னது, டிராஃபிக்கும் பைக்கு காருன்னு போயிட்டே தான் இருக்குது. பார்ப்போம் நம்ம எத்தனை மணிக்கு போய் சேர போகிறோன்னு. ரோடு போக சுருங்குது. மறுபடியும் ஏதோ ஒரு இடத்துல போய் மறுபடியும் ரோடு ஜாயிண்ட் ஆகுது. காய்ஸ் ஆல்ரெடி சின்ன ரோடு வேறு, இப்போ பார்த்தீங்கன்னா கேட் வேறு போட்டாங்க. முன்னாடி வந்து கூட்டம் தான். போருங்க நான் காமிக்கிறேன் எவ்வளோ கூட்டம். ஸோ காய்ஸ் பார்த்துக்கிட்டீங்களா கூட்டத்தை? ஸோ இதில் தான் நம்ம போய் ஆகணும். பார்ப்போம். போங்க போங்க, நேரம் பாருக்கு தான் போகிறாங்க. போங்க போங்க போங்க, எல்லாம் வயசான டிக்கெட்லாம் பாருக்கு தான் போகுது. வேலை முடிச்சுட்டு வரோம். ஏன் பார்த்தீங்களா எவ்வளோ டஃப்பான ரோடுங்க. ஏன்னா ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே தெரியல. நைட்டானா அப்படிதான். சரி ஓகே கைஸ், நான் போயிட்டு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரீச் ஆகிட்டு. ஆமாம், ரூம் போயிட்டு காட்டலாம். இந்த ரோட்டாவா? ஏய் மூடுறா. அவ்வளோதான் கைஸ், நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுற பிளேஸ்க்கு வந்துட்டோம். நாளைக்கு வந்து கோவில் போகிறத வந்து அப்படி நான் vlog போடுறேன். தேங்க்யூ, பாய்.